பாய்ப்பா. நீ என்ன சின்ன குழந்தையாடா, இன்னும் உங்க அப்பா உன சைக்கிளை வந்து விடுறாரு? இவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது போலடா. போலாம் வா. அம்மா அம்மா. என்னடா, நான் இங்கதான் இருக்கேன், கத்தாத. நான் என்ன இன்னும் சின்ன பையனா? ஆமா, இல்லையா பின்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. எதுக்குடா? எல்லாரும் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தனியா வராங்க. என்ன மட்டும் அப்பா தான் வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு பொண்ணுங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. ஏண்டா, அவங்க சிரிச்சதுனால உனக்கு என்ன அசிங்கமாயிடுச்சா? பின்ன இல்லையா, நானும் பெரிய பையன் தான். இனிமே நானும் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தான் போவேன். அம்மாடியோ, நீ பெரிய ஆளாயிட்டியா? பாருடா. சரிடா, உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு புது சைக்கிளை வாங்கி தர சொல்றேன், சரியா? எந்திரிச்சு போய் துணியை மாத்திட்டு வா, பால் எடுத்து வைக்கிறேன். எந்திரிச்சு போப்பா, போ. ஏங்க, நீங்க டெய்லி உங்க சைக்கிள் அவனை கொண்டு விடுறதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம்ல? என் செல்ல குட்டி வளர்ந்துட்டாண்டி. என் கையை விட்டுட்டு அவன் ஓட பாக்குறான். வாங்கி கொடுத்துடலாம். சரி, தூங்குங்க. எனக்கு மேக்ஸ் டீச்சர் சொன்னது எதுவுமே புரியலடா. இந்த ஃபார்முலா டேபிள்ஸ் எதுவுமே புரியலடா. என்ன புது சைக்கிளா? ஆமாண்டா. நல்லா இருக்குடா. டேய், யாராவது பாத்துருவாங்களோன்னு எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குடா. டேய், யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்கடா. டேய், பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா திட்டுவாரேடா. பிரின்சிபலுக்குலாம் தெரிய வாய்ப்பே கிடையாதுடா. டேய், எனக்கு பயமா இருக்குடா. இவனுக்கு பயமா இருக்காண்டா. பயமா இருக்காண்டா. வர சொன்னீங்களா சார்? ஃபீஸ் கட்டினா மட்டும் போதுமா? பையனை கண்டுக்க மாட்டீங்களா? ச்சே, உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலை கட்டடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவனை வீட்டுக்கு கூட்டு போய் புத்திமதி சொல்லுங்க. படிக்க வைங்க சார். அட்லீஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும்ல. ஸ்கூல்ல சேர்த்துற வரைக்கும் தொல்லை பண்றது, அப்புறம் பையனை மட்டும் கண்டிக்காம விட்டுறது. என்னதான் சார் பண்றீங்க நீங்க? போங்க போங்க, போய் புத்திமதி சொல்லுங்க. சரிங்க சார். ஏய் கண்ணா, இரு இரு. எப்படி கொடு. சரி, போப்பா. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. ஃபீஸ் கட்டினா மட்டும் போதுமா? பையனை கண்டுக்க மாட்டீங்களா? உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலை கட்டடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். ஏங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்னாச்சுங்க?
என்னன்னு சொல்லுங்க. அவன் ஃபெயில் ஆயிட்டான்டி. என்னங்க சொல்றீங்க நீங்க? நம்ம பையன் ஃபெயிலா? சரியாதான் பாத்தீங்களா? பார்த்தாண்டி. அது எப்படிங்க இவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றீங்க? ஆமா ஃபெயில் ஆயிட்டேன். எப்ப பார்த்தாலும் படி படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, படிக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதா? என்னடா பேசுற? என்ன பேசுற? என்ன பேசிட்டு இருக்க நீ? விடு விடுன்னு சொல்றல. என்ன விடுங்க. கொஞ்சம் பொறுடி. அவன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? என்ன கொன்னுடுடி. முதல்ல அவன் பேசுனது நீங்க கேட்டீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்கோம், ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிறான். அது இல்ல பாக்கண்ணா. எந்த வயசுல எதை செய்யணுமோ அந்த வயசுல அதை செய்யணும்டா. என்னைய பாரு, எதுக்கும் வேலைக்காகாம போயிட்டேன். கையெடுங்க. தாத்தா படிக்கல, நீங்க படிக்கல, இப்ப அதான் நானும் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கா? நான் கேக்குறேன். லட்சுமி, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுங்க. அவனை படி படின்னு இனிமே அவன்கிட்ட சொல்லாதீங்க. எல்லாமே வேஸ்ட். நீ எதுவும் பேசாத. பின்னால பொறுமையா இரு. எப்படியாவது போங்க. எனக்கு என்ன வந்தது? ஐயோ ஐயோ, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அந்த மஞ்சள் ஐயோ, என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? முதல்ல கட்டுங்க. கட்டுங்க. கட்டு. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. நம்ம பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அதெல்லாம் எதுவும் இல்லடி. இவன் என் செல்ல குட்டிடி. போக போக இவனே எல்லாம் தெரிஞ்சுப்பாண்டி. நல்லா தெரியும் போங்க. எனக்கு அடிபட்டுட்டா மட்டும் மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடுறீங்க. அவனுக்கு அடிபட்டுட்டா மட்டும் குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓடுறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என்னடி இது? எத்தனையோ கோயில் கோபுரம் எல்லாம் சுத்தி சுத்தி கால் தேயிற அளவுக்கு போனோம். அப்படி எதிர்பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தாண்டி. அதுக்கு இல்லங்க, அவனை கஷ்டம் தெரியாம நீங்க வளர்க்குறீங்க. நாளைக்கு அவன் அப்படியே இருப்பானா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா சரி. அது மட்டும் இல்லாம வர வர நமக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வர்றானே வச்சுக்கோங்க. அத பாக்குறதுக்காகவாது நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கணும் இல்லைங்க? வேணாண்டி, அந்த வார்த்தை சொல்லாதடி. செல்ல குட்டிடி அவன். அவனை பாரு. நம்ம பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவனை கஷ்டம் தெரியாம நீங்க வளர்க்குறீங்க. நாளைக்கு அவன் அப்படியே இருப்பானா சொல்லுங்க? வர வர நமக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வர்றானே வச்சுக்கோங்க. அத பாக்குறதுக்காகவாது நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கணும் இல்லைங்க? டேய் கேசவா, என்னடா பாக்குற? வாடா. டேய் தம் அடிக்கலாம் வாடா. என்ன ஆச்சுடா இவனுக்கு? தெரியலடா. டேய் கேசவா, டேய் கேசவா.
அம்மா அப்பா என்னடா? அம்மா ஆ, 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 ஆ. அப்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன்ப்பா. கடவுளே, இரு வர, ஒரு நிமிஷம் இரு. வாயில சக்கரை போடு. தரேன். நம்ம செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆமாங்க, பண்ணிட்டா. எல்லாமே அந்த கடவுளோட உன்னை கருணை. நான் பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன்டா கண்ணா. இதுக்கப்புறம் நான் என்ன படிக்கட்டும்ப்பா? ஓ இஷ்டம்ப்பா, நீ எது வேணாலும் செய். ம், சரியா போச்சு. உன்னோட இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி உயிர் போயிடுச்சு. இன்னும் இவங்கிட்ட போய் பெரிய படிப்பு படின்னு சொல்றீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது காலேஜ்ல ஃப்ரீ சீட்டே வாங்கிடுறேம்மா. இன்னும் ஒரு 5 வருஷம் மட்டும் எனக்காக நீங்க கஷ்டப்படுங்கம்மா. அதுக்கப்புறம் உங்களை நான் பூல வச்சு பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். என் செல்லண்டா நீ. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ம்.